ஏன் தெரியுமா இயேசு அங்க நீ ஆதியில கொண்டு இந்த அன்பை இழந்துட்டேன்னு சொல்லும் போது அந்த சபை எப்படி முன்னாடி இருந்ததுன்னு பைபிள்லயே போட்டிருக்கு. பவுல் அந்த ஊருக்கு போறாரு. எபேசுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், நம்ம அப்போஸ்தலர்ல பார்த்தோம்னா தெரியும். பவுலோட மிஷினரி அந்த பயணத்துல எபேசுன்னு ஒரு ஊருக்கு போறாரு. அங்க 3 வருஷம் அவர் இருக்கிறாரு. 3 வருஷம் ஊழியம் பண்றாரு. அங்க இருக்கிறவங்களை விசுவாசிகளா மாற்றி, விசுவாசிக்கு மட்டும் இல்ல சீஷர்களா மாற்றுறாரு. அங்க இருந்த மக்களை பாத்தீங்கன்னா மந்திரம் பண்றாங்கல்ல, அதுல டாப்ல இருந்தாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரிய ஆளுங்க. மந்திரவாதிங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு புக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப பவுல் அந்த இடத்துல பலத்த காரியங்கள், கர்ச்சிஃப் போட்டோன்னே ஒரு அற்புதம், அந்த மாதிரி ஆண்டவர் அவர் மூலியமா பலத்த காரியங்கள் செய்யும் போது இந்த மந்திரவாதிகள்லாம் வாயில கை வச்சு எப்பா எப்பட்றா அப்படின்னு ஆயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பலத்த காரியங்களை பார்த்தோன்னே இவர் தான் மெய்யான தேவன் பார்த்த உடனே அவங்க அந்த புஸ்தகம் வச்சிருப்பாங்க, மந்திரத்துக்கு பயன்படுத்துற புஸ்தகம். அதோட அந்த காலத்து விலை பாத்தீங்கன்னா 50,000 வெள்ளிக்காசுங்க. இந்த காலத்துல நம்ம அதை கன்வெர்ட் பண்ணோம்னா பில்லியன், அவ்வளோ பணம் போகும், கோடி லட்சம் கணக்குல போகும். ஆனா அது எல்லாத்தையும் அவங்க இயேசுவுக்காக எரிச்சு போட்டாங்க. அது எவ்வளவு காசுன்னு பார்க்கல, நான் ஒரு மந்திரவாதின்னு சொல்லிட்டு பெருசா பார்க்கல. இந்த ஒரே தெய்வம், உண்மையான தெய்வம் இயேசுன்னு அவங்க வச்சாங்களா, அதனால அவங்க எல்லாத்தையும் எரிச்சு போட்டாங்க. அந்த அளவுக்கு பவுல் மூலியமா ஆண்டவர் அந்த எபேசு சபையில பலத்த காரியங்களை செய்தார். ஆனா அந்த மாதிரி சபையே ஆதியில இந்த அன்பு இல்லைன்னா என்ன சொல்லுவார் ஆண்டவர்? நீங்களே சொல்லுங்களேன்.